Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு 2வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பகவான் வந்து அர்ஜுனாவுடைய லேமெண்டேஷன், அர்ஜுனா புலம்புன்னு புலம்புறாரு. நான் எப்படி எல்லாத்தையும் கொல்றது, என் சொந்தக்காரங்களை எப்படி கொல்றது, நான் செத்து போனா கூட பரவாயில்ல, அவங்களை கொண்டு நான் எப்படி வாழ்றது அப்படின்லாம் கேக்குறாரு. நிறைய கேள்வி கேக்குறாரு. அதுக்கு பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ பகவான் சொல்லும் போது எடுத்தோன்னுமே அசோச்சயன் அன்வசோச்சஸ்வம் பிரக்ஞ வாஷாஷ்ய பாஷசே வதம்ச பாஷசே அப்படிங்கிறாரு. சோ பகவான் சொல்றாரு, நீ அறிவாளி மாதிரி பேசுற, ஆனா எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படாம கவலைப்பட வேண்டியதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஸ்டார்டிங் கிவிங் ஹிம் டிரான்செண்டல் நாலேஜ். பகவான் வந்து அர்ஜுனாக்கு இப்ப வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. சோ எடுத்தனையுமே அவர் தேகினாஸ்மின் யதா தேகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனோட ஆன்சைட்டி ரிலீவ் பண்றது. பாத்தீங்கன்னா நீங்க ராமாயணம் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ராமாயண ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. சோ ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அசோகவனத்துல சீதை உட்கார்ந்திருக்கும் போது அவங்க வந்து லிட்ரலி ஷில் பி இன் ஃபுல் ஸ்மரணம், ராமஸ்மரணத்திலேயே இருப்பாங்க. அவங்க எல்லா நேரம் அழுதுட்டு ஷில் பி டெரிபிளி மிஸ்ஸிங் ஹிம். அப்ப அனுமான் அங்க போவாரு. அனுமான் அங்க போய் சீதாதேவியை பார்த்த உடனே பார்த்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு அந்த நியூஸ வந்து எடுத்துட்டு ராமர் கிட்ட வந்து சொல்றதுக்கு திருப்பி வருவாரு. சோ திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ராமர் வந்து ரொம்ப அவள வெயிட் பண்ணுவார். ஸோ ஹீஸ் அ காட், ஹி நோஸ் எவ்ரி திங். பட் ஸ்டில் நம்ம கிட்ட வந்து அவர் மரியாதை புருஷோத்தமன், அவர் மனிதன் மாதிரிதான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனாரு. சோ அங்க வந்து ராமர் கிட்ட வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவார்னா, கண்டேன் சீதையை அப்படின்னு தான் சொல்லுவார். சோ எதுக்கு அப்படின்னா, அதாவது அதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்கதான் போகுது. ஹனுமான் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். பட் இனிஷியலா பாத்தீங்கன்னா நம்மளே பாருங்க, ஏதோ ஒண்ணு நம்மளுடைய நீரண்டியருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆன்சைட்டில இருக்கும்போது, ஏதோ சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பதட்டமா இருக்கும்போது, நாம அவங்களை சூதன் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படிதான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணா இஸ் ஸ்டார்டிங் தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உங்க சொந்தக்காரங்க எல்லாம் செத்து போயிருவாங்கன்னு பயப்படாத. இதுதான் வந்து see the way Krishna is taking things. பகவத்கீதை நீங்க அலசி ஆராய்ஞ்சு படிச்சீங்கன்னா கிருஷ்ணா எவ்வளவு அழகா இதை கொண்டுட்டு போறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அவர் சொல்றாரு, டோன்ட் வரி, நீ வந்து யாரும் சாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பயம் என்ன அர்ஜுனாக்கு, என் சொந்தக்காரங்க எல்லாம் செத்துருவாங்களே, என்னுடைய குரு செத்துருவாரு, என் தாத்தா செத்து போயிருவாரு, அவர் மெயின் பதட்டம் அதுதான். சோ ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா எப்படி பேசிஃபை பண்றாரு, டோன்ட் வரி, யாருமே சாக போறது இல்ல. அடுத்து என்ன சொல்றது, நான் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எல்லாரும் நீ எப்படி சின்ன வயசு எவ்வளவு அழகா அந்த the way கிருஷ்ணா டேக்ஸ் திங்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு என்ஜாய் தரோலி. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ சின்ன பையனா இருந்த, நடுவுல யௌவனம் வருது, நடுவுல ஓல்ட் ஏஜ் வருது. எப்படி நீ இந்த 3 ஸ்டேஜ்லயும் யூ ஆர் த சேம் பர்சன், பட் யூஆர் பீன் அ சைல்ட். இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா வேர் இஸ் அவர் சைல்ட் பாடி. இப்ப உங்களை வந்து 5 years old, ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி மாதாஜி இஸ் ஹியர். 5 years old பாரதி மாதாஜி எங்கன்னா, கேன் வி ஷோ ஹர்? நம்மளால அவங்களை காமிக்க முடியுமா? நோ, வி cannot show her, right? 5 வயது பாரதி மாதாஜி, we cannot show her now. ஏன்னா that body is gone, dead. It is literally dead. நமக்கு அது புரியாது. நம்ம ஃபைனல் டெத்துக்கு தான் ரொம்ப பயப்படுவோம். பட் அந்த 5 years old is we cannot see. And around 30 years old, if she is 40 now, I really don't know her age, but if she is 40 now, அவங்க 30-year-old body எங்கன்னு, that is also dead, that is also gone. So பாத்தீங்கன்னா literally we are dying only, daily we are dying. அது daily we are dying அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா our body is dying. நம்மளுடைய உடல் தினமும் செத்துக்கிட்டுதான் இருக்கு. பட் we feel always young. நம்ம சின்ன வயசுல எப்படி நம்ம உணர்ந்தோமோ அப்படிதான் இப்போ உணர்றோம்.
Is there anyone here who feels that you're very old? உங்களுடைய அந்த ஆசைகள் எல்லாமே ஓல்ட் ஏஜ்க்கு ஏத்த மாதிரி இஸ் தேர் எனி பயங்கர சேஞ்ச் வந்திருக்கா நம்ம கிட்ட? ஆர் வி சேஞ்ச்? நோ. இன்னும் நமக்கு இப்ப கூட விட்டீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாட சொன்னா நம்ம ஓடி பிடிச்சி விளையாடவே மாட்டேங்கிறோம். Will we not play, Mataji? That is why we love to go for trip. அங்க போய் கேம்ஸ் எல்லாம் வைக்க why are we enjoy? Because we get to cherish our childhood, right? Yes, as a soul we are the same. But நமக்கு வந்து கண்ணாடி பார்க்கும் போதும் வெளி உலகத்தை பார்க்கும் போது we are just instructed, you are an old age people, old age person, so you behave accordingly. செயற்கையா நமக்கு வெளியில இருந்தா வருதே ஒழிய just touch your heart and say, are you all feeling aged at your heart? நமக்கு எங்கேயாவது நமக்கு ரொம்ப வயசான மாதிரி உள்ளுக்குள்ள தோணுதா? Just seeing our hair, seeing our features, seeing our wrinkles on the face, we understand that we're getting aged. இல்லைங்களா? So it is நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா is ever fresh, ever fresh. It is very young. நான் எப்பவுமே உங்கள்ட்ட சொல்றதுதான், why we are suffering in old age is because incompatibility between atma and your body. And why you are enjoying at young ages, it is compatible at that time. ஏன்னா ஆத்மா is ever fresh. And you will not believe, Krishna வந்து 16 years மேல அவர் வந்து இதுல ஆன்மீக உலகத்துல no one goes beyond 16 years. Always young, always fresh. அவர் வந்து 120 years வரைக்கும் இருந்தாரு. இவரு மகாபாரதம் இந்த போர் நடக்கும்போது he was around 80. But he was எங்கேயாவது கிருஷ்ண தாடியோட தலை நரைச்சு போய் நம்ம எங்கேயாவது நம்ம போட்டோ பார்த்திருக்கிறோமா? He's always young. So as a part and parcel of Krishna, we are also young. We're always young. So நம்ம ஏன் ஓல்ட் ஏஜ்ல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ஓல்ட் ஏஜ்ல we are not அதாவது நம்ம வந்து உள்ள வந்து we are so fresh, so young, so fresh. But when we are forced to act as a old people, நம்மளோட பாடி நம்ம actually நம்ம as a young mind, young fresh mind, we want to be beautiful. நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை. பட் நம்மளால இருக்க முடியாது இல்லைங்களா? பாடி ரிங்கிள் ஆகும், தலை நரைச்சு போகும். சோ உள்ளுக்குள்ள நமக்கு வந்து நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். பட் ஏஜ் ஆக ஆக சாப்பாடு குறைஞ்சிட்டே வந்துடும், டைஜஷன் நடக்காது. அண்ட் we want to be attracted by, we want ourselves to be attracted by everyone. ஆனா ஓல்ட் ஏஜ்ல நீங்க என்னதான் சூப்பர் டூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்னீங்கனாலும் no one will watch. Even if they watch, they'll consider as an old lady. So இதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். Don't think old age is easy to அது என்ன மாதாஜி எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க, நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். No, it is very difficult to face old age. Maybe people who are old will be knowing it. யாராவது அப்படி உணர்ந்திருக்கீங்களா? Facing old age is too difficult. இல்லைங்களா? And at present we are in middle age. So நமக்கு இப்பவே தெரியுது, there is lots of plus body உடைய தேய்மானம், body உடைய wear and tear, that also speaks. So நம்ம வந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதியில எதுக்கு ஜராவை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க? It is also suffering. Internally we are very young, externally we are very old. நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம நிறைய பெரியவங்களை டீஸ் பண்ணியிருக்கோம். வயசாயினாலும் கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஆசையே விடல பாரு. So you should understand, after reading Bhagavad Gita, you should understand that age ஆனா உள்ள இருக்கிற ஆசை எல்லாம் மாறாது. Only the physical body's cooperation will get reduced. So அவங்களை டீஸ் பண்ண வேணாம். தாத்தா பாட்டியில ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா sometimes we used to tease, பெருசுக்கு ஆசை பாரு. நம்மளும் அதே பெருசாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, just few more years. So நம்ம புரிஞ்சுக்கணும், their desire is young, only the body is old. So கிருஷ்ணா சொல்றாரு, யவனம், கௌமாரம், யவனம், ஜரா, அந்த 3 ஸ்டேஜ்லயுமே நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற. அதே மாதிரி இந்த பாடி இன்னொரு பாடிக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அன்னைக்கே சொன்னது அதுதான். நம்ம வந்து நம்மளோட இந்த பாடி, பிரசன்ட் பாடி அப்படி ஹைலைட் பண்ணி, நானு இந்த உடலுக்கு எல்லாம் வேணும், just so hankering for this present bodies, எல்லா கிரெடிட் வேணும், எல்லாமே வேணும்னு நினைக்கிறோம். No, we don't belong to this body. Just at present, if you are 40 years old, you are a soul
undergoing experience. We are actually, we are not humans. நீங்களாம் நினைக்கலாம் நமக்கெல்லாம் spiritual experience நடந்துட்டு இருக்கு. No, you are all a spiritual soul at present undergoing human experience. That's it. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. We are all spiritual souls eternally. At present, we are undergoing human experience. இதுதான் கரெக்ட். நம்ம ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்குவோம். As a human, I am undergoing spiritual experience. No, you are a spirit soul. You are undergoing human experience, and next lifetime you will undergo some other experience according to the desire you carry the entire lifetime. நீங்க இந்த முழு வாழ்க்கையிலயும் நீங்க என்ன டிசைர் கேரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதனுடைய அனுபவம் நீங்க அடுத்த லைஃப் டைம்ல நீங்க எடுத்துக்குவீங்க. So we are just undergoing experience. We are all eternal spiritual souls. We are conscious people. We are spirit souls. At present, I am undergoing 45 years old experience. I underwent 5 years old experience, 10 years old experience. Now I'm undergoing 45 years old experience, and I will undergo 70 years old experience. Then I will leave this body. Then again I will start undergoing first 1 year experience, 2 year experience, another body. அவ்வளவுதான். ரொம்ப அழகா. அதாவது கிருஷ்ணா வந்து அர்ஜுனா கேட்ட கேள்விக்கு இது சம்பந்தமே இல்லாத பதில் மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன கேக்குறாரு, இவர் என்ன சொல்றாரு, இது சம்பந்தமான கேள்விதான். ஏன்னா அர்ஜுனா கேட்ட கேள்விக்கு பதில் இப்படிதான். நம்மளும் இப்ப எவ்வளவு பதட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீட்டுல யாரும் நேரடியாக ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். Just a minute, just connect my charger. ஒரே நிமிஷம் மட்டும். I'm very sorry, Mataji. Totally charge போயிடுச்சு. So, what is it we are discussing? இரண்டியருக்கு உடம்பு சரியில்லைனால. நம்ம வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்துல நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ப்ராப்ளம், யாருக்காவது வாட் டு சே அவங்களால வந்து பிசிக்கலி லைக் மத்த குழந்தைங்க மாதிரி ஒரு குழந்தையால நடந்துக்க முடியலன்னா அது ஒரு ப்ராப்ளம். சோ நம்ம நிறைய நம்ம ப்ராப்ளமே பாருங்களேன் நம்ம பாடி ரிலேட்டடா தான் இருக்கும் இல்லைங்களா? அவர் ப்ராப்ளம் ரிலேட்டட் அவர் பாடி. சோ பகவான் சொல்றாரு யூ ஆர் நாட் திஸ் பாடி. சோ இது எவ்வளவு பெரிய ரிலீஃப் மாதாஜி, frankly speaking. Is it not a huge relief? நம்ம இந்த பாடியும் நம்மள சம்பந்தப்படுத்திட்டு அதுக்குரிய அந்த இது செய்ய முடியலன்னா அவ்வளவு பதட்டப்படுறோம். We're getting so tensed. And Krishna released that immediately by telling you are not this body. So சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு நீ வந்து just relax. உன்னுடைய சொந்தக்காரங்க யாரும் சாக போறது இல்ல, அமைதியா இரு.
then he is still what is that? முன்னாடியே சொல்லிட்டேன், நாத்வே வாகம் ஜாத்து நாசம். So இது சாரி, even before Devgini Vasmi he is telling, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலமே இல்ல அப்படின்னு தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. So he just assures Arjuna that none of us are going to die. So இப்ப நம்மளே அதான் சொல்ல வந்தேன் நான், நம்ம நியர் அண்ட் டியர் நம்மள விட்டு போறாங்கிறது மெடிக்கலி நம்மள கூப்பிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, your father is going to leave, your mother is going to leave-னா நமக்கு அவ்வளோ பதட்டம், அவ்வளோ அழுக, அவ்வளோ டென்ஷன். பட் this is not a good news. They're just leaving our own association now, but they are somewhere else. அவங்க எங்கேயோ இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா மாதாஜி? We are feeling that we have lost our father, we have lost our mother, we have lost our brother, something like that. ஆனா உண்மையில் என்னுடைய கண்ணுக்கு it looks like I have lost him, but I have not lost him actually. He is somewhere else. இல்லைங்களா? அதுதான் பகவான் ஆரம்பிக்கிறார், நானோ நீயோ இம்மன்னர்கள் இல்லாமல் இருந்த காலமே இல்ல அர்ஜுனா, உனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். He tells that. So நம்ம வந்து பகவத்கீதையில இருந்து சும்மா வந்து எனக்கு காலைல 1 மணி நேரம் கதை கேட்க நல்லா இருக்கு மாதாஜி, எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு மாதாஜி அப்படி எடுத்துக்காம ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க படிக்கிறது வந்து உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும், தலை போற பிரச்சனை வந்தாலும், நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய சிக்ஷா குரு சொல்லுவார், என்ன மேக்சிமம் வந்துரும், என்ன உயிர் போகும் அவ்வளவுதானே. That's what he used to say. So maximum materialistic problem என்ன, we will lose our life. எதுக்கு? அதுக்கே நம்ம வந்து we are eternal, we are just losing body. So we are eternal, we are consistent eternal living entity. So maximum என்ன, இந்த உடல் போகும், இன்னொரு உடல் கிடைக்கும் அவ்வளவுதானே. But I am not lost. நான் தொலைஞ்சு போக போறது இல்லையே, நீ எங்கேயோ இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் போக போறேன். இப்ப நம்ம குழந்தைங்க நம்ம கூட 12th வரைக்கும் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தைங்க அமெரிக்கா போயிருது. மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கைப்லயும் வாட்ஸ்அப் வீடியோ கால்லையும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. we lose connection with them. மேபி நம்ம பேசுறோம், பட் பிசிக்கலி we are not with them. அதே மாதிரிதான் இது வந்து சும்மா டெம்பரரி வேர்ல்ட்ல அதுவும் டெம்பரரியா நடக்குது. Then why should we worry for something? நம்ம எப்படி நம்ம இங்க இருந்து ஹாஸ்டல் போய் நம்ம பிசிக்கல் நம்ம விட்டு செப்பரேட் ஆகுறோங்களோ அதே மாதிரிதான் இந்த உடலை விட்டு போகும்போது அவங்க எங்கேயோ இருக்காங்க. சோ ஒரு பௌதிகமான பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, we should think that we are spirit souls. நம்ம ஆத்மாங்கிறத டெய்லி we should நம்மளுக்கு நாம தத்துவிச்சாரம் பண்ணிக்கணுமாமா. ஆக்சுவலா வந்து to change ourselves, the ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா, we should educate ourselves. திருப்பி நம்மளுக்கு தத்துவ விசாரம் பண்ணிக்கணுமாமா. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, உடல் எல்லாம் ஆத்மா. இது இனிஷியலா கேட்கும்போது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அது என்ன ப்ரூஃப் இருக்குது, நீங்களா சொல்றீங்க அப்படின்னு என்ன வேணா நினைக்கலாம். நீங்க நினைக்கிறத வந்து I cannot stop, but this is the truth. You are not this body, you are a soul. I am not telling this, Krishna is telling this, Srila Prabhupada is telling this. அவங்க 2 பேர் சொல்றாங்க, it is right, that's it. So கிருஷ்ணா வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. பௌதிக பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் யுவர்செல்ஃப் அஸ் ஆத்மா. இது எவ்வளவு பெரிய சொல்யூஷன் மாதாஜி. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பிராக்டிகலி. நீங்க எல்லாரும் பிராக்டிகலா எப்போ உணர்வீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒரு துன்பம் கொடுக்கும், மாதிரி சஃபகேட் ஆகும், மூச்சு முட்டும், கண்ணுல வந்து லைக் சம்டைம்ஸ் பீப்புள் கமிட் சூசைட். ஆனா அவங்களுக்கு இந்த பகவத்கீதையுடைய இந்த அறிவுரை அவங்களுக்கு கரெக்டான டைம்ல கிடைச்சிருந்ததுன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பாடி எப்படி நம்ம கொன்னுக்கவே தேவையில்லை. இந்த பாடி எப்படி இட் இஸ் டையிங். எவ்வளவு மேக்ஸிமம் நீங்க எவ்வளவுதான் பர்ஃபெக்டா நீங்க வாழுங்க. நீங்க பயங்கரமா நீங்க வந்து கார்போஹைட்ரேட் அந்த பேலன்ஸ் டயட் எடுத்து நல்லா வாக்கிங் போய் தண்ணி குடிச்சு அவ்வளவு பர்ஃபெக்டா வாழுங்க. ஹவு லாங் யூ கேன் லிவ்? மேக்ஸிமம் it is maybe around 90-95 at the most. அவ்வளவுதானே. Anyways you have to leave this body.
So why is that we just want to extend our experience, our experience present body? நம்ம எல்லாருமே எதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இப்ப இருக்கிற இந்த பாடியோட எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா கிடைக்கணுங்கிறக்கா we are just putting all our heart. எல்லாம் நம்மளுடைய உடல் உழைப்பும், நம்மளுடைய கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம எதுக்கு போடுறோம்னா, இந்த பாடியில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டாப் கிளாஸா இருக்கட்டும். So what? This is an experience. Anyways, you're going to leave this body. So கொஞ்சம் யோசிச்சா போதும். மாதாஜிஸ் and பிரபுஜிஸ் here. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும். Why am I supposed to spend so much of energy in something temporary? This is what Krishna says. உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு நீட்டிப்பும். Is there any extension of our body? Is there extension of age? யாருக்காவது இருக்கா? மேக்ஸிமம் 100 இல்ல 100+ வச்சுக்கோங்க. 105, 110. அதுக்கு மேல நம்ம வாழ முடியுமா இந்த பாடியில? No, it is not possible at all. You have to leave this body and go. And நித்தியமானதற்கு மாற்றமும். So only body is undergoing 6 type of changes. பிறக்குது, வளருது, நடுவுல கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு, giving rise to new body, deteriorate ஆகுது, death ஆயிருது. இதுதான் it's a 6 process. It is a cycle. பிறக்கிறது எல்லாருக்கும் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, வளர்ந்து கொஞ்ச நாள் வந்து சஸ்டெயின் ஆகுது, சஸ்டெயின் ஆகி ஒரு நியூ பர்த் கொடுக்குது, இன்னொரு reproduction பண்ணுது, then deteriorate ஆகுது, then it is dying. இதுதான் எல்லா லிவிங் என்டிட்டியோட சைக்கிள். சோ பாடிக்கு இந்த 6 மாற்றங்கள் நிச்சயம். இதுல எந்த மாற்றமும் நீங்க தடுக்க முடியுமா? Can any one of you have a power to stop your age at 30 years or 20 years? Do we have that power, Mataji? If we think we are God, many people are thinking they are God. And many people are thinking human can do anything. மனிதனால செய்ய முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. Do we have power to stop aging? Do we have power to protect ourselves from disease, getting disease? Do we have powers, Mataji? No. We are just an insignificant little jiva. நம்மெல்லாம் insignificant souls. We don't have power at all. அப்புறம் ஏன் நம்ம வந்து இல்லாத ஒண்ணுக்கு ஏன் நம்ம அவ்வளவு அடிச்சுக்கணும்? நீங்க வந்து இப்ப நம்ம எதுக்கு நம்ம அவ்வளவு கோடியில சம்பாதிக்க நினைக்கிறோம், எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ண நினைக்கிறோம்னா, we want to prove the world that I am great. But காலையில எந்திரிச்சா நீங்க வந்து ஸ்டூல் பாஸ் பண்ணிதான் ஆகணும், நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இப்போ இந்த எப்படி ஒரு காரு நீங்க லாங் ரன்னுக்கு ஓட்டணும்னா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து எல்லாம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பழுது பார்க்கணும், ஆயில் லூப்ரிகன்ட் விடணும், அந்த காரை நல்லா வாஷ் பண்ணி நீட்டா வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம பாடி நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் லிட்டரலி a vehicle. It is just a machine. யந்திர ருடானி மாயையா. It is just a machine. இந்த மெஷின் நம்ம அப்பப்போ பழுது பார்த்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா? So we should know. இது நல்லா தெரியுது. இட்ஸ் a machine, நமக்கு தெரியுது. So நம்ம இந்த உடலுக்கு எந்த நீட்டிப்பு பண்ண முடியாது. Krishna is telling here, and there is no change at Atma. Atma ever fresh, damn fresh. It is very fresh. It is because of our subtle body we are thinking that you are getting aged. நம்ம மைண்டோட தூண்டுதல், இன்டெலிஜென்ஸ் தூண்டுதலால நம்ம வந்து ஏஜ் ஆனதா நினைக்கிறோம். பட் we are ever fresh. We are eternally young. இல்லைங்களா? So Krishna is telling here, உன் உடலுக்கு நீட்டிப்பு கிடையாது, உன் ஆத்மாவுக்கு மாற்றமே கிடையாது. So இந்த இரண்டின் இயற்கையும் ஆராய்ந்து அவர்கள் அதுவும் கிருஷ்ணா பாருங்க, he never says நான் சொல்றேன்னு சொல்லல. ஏன்னா அர்ஜுனா என்ன சொன்னாரு, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. சோ கிருஷ்ணா வந்து நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு சொன்னா அர்ஜுனாவுக்கு வந்து பொருந்தாம கூட இருக்கும். சோ இவர் வழியிலேயே வராரு பாருங்க. அந்த தேகினோ யஸ்மின் யதா தேகில கூட ததா தேகாந்திர தீரஸ் தத்ரனா முகிய தீரர்கள் குழப்பம் அடைய மாட்டாங்க. சோ இஸ் கம்மிங் அர்ஜுனாவுடைய வழியிலேயே வர்றாரு. அவர் வந்து ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி ஆயிருமே இப்படி ஆயிருமே புலம்பிட்டு இருக்கிறாரு. சோ அவர் சொல்றாரு, உண்மையில் அறிவாளி இந்த ரெண்டுக்கும் வந்து புலம்ப மாட்டாங்க. நிலையற்றதற்கு நீட்டிப்பும் நித்தியமானதுக்கு அழிவும் இல்லைங்கிறத அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. So it's just giving it as a general statement. Just general statement.
சோ தத்துவதர்ஷி பிகி அப்படின்னா உண்மையை கண்டு தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம வந்து இதுல நம்ம தெளிவா நம்ம பகவத்கீதை நம்ம படிக்கிறது கேட்கறது ஜஸ்ட் ஐ எம் ரிப்பீட்டட்லி டெல்லிங் யூ, காலையில உங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த டே நல்லா இருக்குது அப்படிங்கிற சிம்பிள் விஷயத்துக்கு பகவத்கீதை கேட்காதீங்க. என்னமோ மாதாஜி கேட்கறது ஒரு மணி நேரம் மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்குது அதனால கேட்கிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் பகவத்கீதா இன் யுவர் லைஃப். பகவத்கீதை இத்தனை படிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வீட்டுல வந்ததுன்னா, இஃப் யூ கோயிங் டு லேமன், தென் வாட் இஸ் யூஸ் ஆஃப் பகவத்கீதா? சோ பகவத்கீதை எதற்கு கிருஷ்ணா கொடுத்திருக்காருன்னா, அதாவது இந்த உலகத்துல நம்மளோட டியூட்டி, நம்ம சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்ல. we don't belong to this world at all. அப்புறம் எதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சா சந்தோஷப்படுறது, ஏதோ ஒண்ணு போச்சுன்னா கவலைப்படுறது? we don't own it. if you own it, it will not leave you. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மாதாஜி. if something belongs to us, it will not leave us. if something is leaving, then train your mind. just convince your mind that does not belong to you. தயவு செய்து பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா அவங்க உங்களை சேர்ந்தவர்கள் அல்ல. அவங்களுக்காக நீங்க ரிக்ரெட் பண்றது, ரிப்பன் பண்றது, அழுகிறது, வாட் இஸ் யூஸ்? அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, உன் கூட எப்பவுமே இருக்கிறது நான் தான். யூ ஜஸ்ட் கம் டு மீ. என்னை பத்தி நினை, மன்மனா மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு. So Krishna is helping us, guiding us. நீ டெம்பரரி திங்ஸ் மேல உங்களுடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் வச்சிருக்க, அவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிருவாங்க. You will suffer. Why should you suffer? You put your attachment on me. சர்வ தர்மான் பரித்யஜா மாம் ஏகம் சரணம் ரஜா. எங்கிட்ட மட்டும் சரண்டர் ஆகு. கிருஷ்ணா ஹிட்லர்? இஸ் ஹி ஹிட்லர் டு டெல் திஸ்? எங்கிட்ட மட்டும் வா, நீ யார்ட்டையும் போக கூடாது. இஸ் ஹி ஹிட்லர்? நோ, இஸ் ஹெல்பிங் அஸ். ஏன்னா நம்ம மத்த சரண்டர் ஆனா நம்ம கஷ்டப்படுவோம், கண்டிப்பா கஷ்டப்படுவோம். நம்ம வேற இடத்துல நம்ம அட்டாச்மெண்ட் வச்சோம்னா ஷோரா கஷ்டப்படுவோம். இப்போ உங்களுக்கு நீங்க பௌதிகமா நீங்க பெரிய டாக்டரா இருக்கலாம், கோடான கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கலாம், உங்க பிள்ளைங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்கலாம், எல்லாமே சூப்பரா தெரியலாம். இட் இஸ் டெம்பரரி. இட் இஸ் வெரி டெம்பரரி. இட்ஸ் அ மாயா. ஒரு செகண்ட் ஆகும், நம்ம ஹோல் வாழ்க்கையும் ஷேக் ஆகுது. ஜஸ்ட் செகண்ட். கிருஷ்ணோட ஒரு ஐ பிளிக்ல நம்ம ஹோல் வாழ்க்கையுமே ஷேக் ஆயிரும். இட் இஸ் ஆல் டெம்பரரி. Don't get puffed up. Prabhupada சொல்லிட்டே இருப்பாரு, please don't get puffed up by your material position. This position is given to you by the Lord. நம்மளால ஒரே ஒரு துளி மண்ணை கூட உருவாக்க முடியாது, ஒரே ஒரு டிராப் காற்றை கூட நம்மளால உருவாக்க முடியாது. We cannot create. It is been given to us. This body is given to us. This family is given to us. Everything is given to us. So if someone is giving you something, he has rights to take it away also. இல்லீங்களா? கொடுக்கும் போது 2 கை நீட்டி வாங்கிக்க, 2 கை இல்ல 4 கை கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். அது திருப்பி எடுத்தாங்கன்னா ஐயோ போதே போதே போதே. கொடுக்கும் போது நம்ம கேட்கறது இல்ல, இல்லீங்களா? இது நம்ம எல்லாம் பிறக்கும் போதே இந்த வீடு, இந்த ஹஸ்பண்ட், இந்த குழந்தைகளோட பிறந்தோமா? we just born as a naked body, right? அம்பானி வீட்டுல குழந்தை பிறந்தா மட்டும் ராஜா ட்ரெஸ்ஸோடய பிறக்குது? Is it born with some diamond necklace on its neck? Is it the world's top class rich person? Our வீட்ல பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது டைமண்ட் செட்டோட பிறக்குதுங்களா? We are born naked, right? We don't have a dress, and we are leaving even without the dress. Sorry, even without the body. It is to just show the people that you are being given this body to just have an experience. நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட வேணாம், நல்லா ஆல் மெட்டீரியல் லைஃப் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுல பிறக்குறீங்க, கொஞ்ச நாள் இருக்கிறீங்க, உங்க பாடி விட்டுட்டு போறீங்க. It means, it literally means that you are being given this body. ஒரே நிமிஷம் மாதாஜி. So it literally means you are being given this body to just stay here temporarily, have some experience. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சுட்டு then we leave the body and go. அது நல்லா நமக்கு பார்த்தாலே புரியும். we are refusing to accept this. ஏன்னா
நமக்கு எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும், சின்ன வயதுல இருந்து நமக்கு என்ன உள்ள போடுறாங்களோ தட் மேக்ஸ் அவர் லைஃப் மாதாஜி. தட் இஸ் வை ஐ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் கிட்ஸ் கிளாஸ் கொடுங்க, கிட்ஸ் கிளாஸ் கொடுங்க, கிட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க, யூத்துக்கு சொல்லி கொடுங்கன்னு எதுக்கு சொல்றேன்னா, 5ல் விளையாதது 50ல் விளையாது. நமக்கு சின்ன வயசுல இதுதான் உலகம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நம்மளால மாத்திக்கவே முடியல. தோ வி ஹியர் பகவத்கீதா டெய்லி we are not able to understand. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல லிட்ரலி அவங்க குருகுலத்துல கூட்டிட்டு போய் வியானாதிஸ் பாடிங்கிறத குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. தட் இஸ் வை மத்த யுகத்துல பீப்புள் ஆர் சோ எலிவேட்டட். கலியுகத்துல they are so fallen. சின்ன வயதுல இருந்தே நமக்கு இந்த பாடி தான் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால we are not able to accept பகவத்கீதா. இதே யோசிச்சு பாருங்க, நீங்க பிறந்ததுல இருந்து உங்க அம்மா வந்து கண்ணனி இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கறது நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா, is it not easy for us Matajis to understand this concept? இல்லைங்களா? Is it not easy for us? So the problem with us is நமக்கு சின்ன வயசுல இருந்து தவறான விஷயங்கள் உள்ள போட்டு. சோ நான் நேற்று சொன்னதுதான், ஒரு ஃபோம், ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஸ்பஞ்ச் எம்டியா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்க தண்ணியில போட்ட உடனே அப்படி கப்புன்னு உறிஞ்சுக்கும். If the sponge is full of water already, how can it absorb water when you put in water? Will it absorb water? So நம்ம என்ன பண்ணணும்னா, we are all filled with so many misconceptions. நம்மளுடைய ஹிருதயத்துல, நம்மளுடைய சட்டில் பாடியில நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. அதை புளிஞ்சு எடுக்கணும். We should first remove all the old misconceptions and fill it with Krishna's words. அதனாலதான் கிருஷ்ண கதா கேளுங்க. சோ டெய்லி காலையில நீங்க கேக்குறப்போ நீங்க சொல்றீங்களே ஹேமரிங் செஷன் மாதாஜி, தலையிலேயே கொட்டின மாதிரி இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? வாட் டஸ் இட் மீன்? What does it mean? It means you are being squeezed. உங்க உள்ள இருக்கிற மிஸ்கன்செப்ஷனை ஸ்குவீஸ் பண்றதுனால you feel you are hammered. இல்லைங்களா? You feel you are hammered. So, and if you really feel you are hammered, then you are going in the right track. உண்மையாலுமே இங்க வரும்போது ஐயோ இவங்க சொல்றது வந்து எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைங்களா? Only when you're going in the right track, then you will feel that you have been squeezed inside. உள்ள இருக்கிற அழுக்கு பூரா புளிஞ்சு எடுத்துட்டு பகவானுடைய கதையை உள்ள நிரப்பிட்டு இருக்காங்க. now Shravanam means that only, removing all the dirt and filling with good water. So பகவான் இங்க அதுதான் சொல்ல வர்றாரு. everything is temporary but your soul is permanent. அதனாலதான் வந்து இங்க அர்ஜுனா வந்து கிருஷ்ணா கிட்ட ஒரு அறிவுரை கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணா இஸ் பெர்மனன்ட், அர்ஜுனா இஸ் டெம்பரரி. அவர் சக்திக்கும் சக்திமானுக்கும் உள்ள வித்தியாசம். he is சக்திமான், we are சக்தி. but though we are from him, we are சக்திமான் இல்லாம சக்தி எப்படி வரும்? without Krishna how we will be born? and we are literally blindly refusing Krishna. ஏன் தேவர்களை கும்பிடலாமே, அதை பண்ணலாமே, ஏன் பாபாவை கும்பிடலாமே? Can Baba create the whole world? Can he create all these 17-14 லோகங்கள்? how much we studying in Bhagavatam? கிருஷ்ணா என்ன அப்படி மந்திரம் போட்டா கிரியேட் பண்றாரு? he is sending, he is expanding himself. 3 டைப் ஆஃப் விஷ்ணு வராங்க. கானதர்ஷாய் விஷ்ணு, கர்ப்போதர்ஷாய் விஷ்ணு, ஷீரதர்ஷாய் விஷ்ணு, எல்லா விஷ்ணுவும் வராங்க. ஒவ்வொரு விஷ்ணுவும் ஒவ்வொரு ரோல் பண்றாங்க. even now he is right with us and super soul உள்ள இருக்காரு. and we are just going to a siddhar and just believing that he is only the God. are we not crazy Matajis? are we not crazy enough to believe a siddhar, just a mystic person as a God? எவ்வளவு பெரிய சிஸ்டம் இயங்கிட்டு இருக்குது, எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. and we are so foolishly believing certain things. இல்லைங்களா? சோ பகவத்கீதை படிக்கும் போது டோட்டலி மூட நம்பிக்கை ஃபுல்லா வெளியில வந்துடும். ஐ அஷோர் யூ, இட் இஸ் கேரண்டீட். உங்களுடைய மூட நம்பிக்கை முழுக்க வெளியில போயிடும். and your heart will be filled with good transcendental knowledge.
ஆன்மீக அறிவால ஃபில் ஆயிரும். தென் யுவர் ஆக்ஷன்ஸ் வில் பி அக்கார்டிங் டு த நாலேஜ் யூ கெயின். இவ்வளவு நாளா நம்ம எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம என்னென்ன அறிவு நம்ம வாங்கினோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம தினமும் 1 மணி நேரம் பகவத்கீதை கேட்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், நம்ம சாண்ட் பண்றோம். இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா then we will act according to transcendental knowledge. So அதுதான் கிருஷ்ணா வந்து ஸ்டார்ட் பண்றார். He start giving knowledge to Arjuna. So நாளைக்கு 17ல இருந்து கண்டினியூஸா அரௌண்ட் 29 வரைக்கும் இல்லையா, 17 இருந்து 29 வரைக்கும் he will speak about soul. நாளைக்கு நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். we'll try to see as much of possible. எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். So Krishna speaks about soul, ஆத்மா பத்தி ஃபுல் நாலேஜ் கொடுக்கிறார். சோ ஏன் 2வது அத்தியாயம் ஆத்ம நாலேஜோட ஆரம்பிக்குதுன்னா, அந்த குறைஞ்சபட்ச ஆத்ம நாலேஜோட நீங்க இந்த பகவத்கீதை படிச்சீங்கன்னா தான் பகவத்கீதை உங்களுக்கு புரியும். நீங்க இந்த உடலா நினைச்சு படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. You cannot understand anything in Bhagavad Gita. So just at least theoretically understand that you're not this body, you're a soul. This body is temporary. This body does not belong to you. If even your own body doesn't belong to you, then what to speak about your relatives? இல்லைங்களா? உங்களுடைய சொந்த உடலே உங்களுக்கு சொந்தம் இல்ல அப்படிங்கும்போது what to speak about உங்க சொந்தக்காரங்களை பத்தியோ, உங்களுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் they may seemingly they may be with you, but there are individual souls. அவங்களும் தனிப்பட்ட ஆத்மா. இப்போ ஒரு அலை அடிக்கும் போது ஆத்துல உள்ள பொருள்கள்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி இப்ப நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அடுத்த அலை அடிக்கும் போது நம்ம செதறி போயிருவோம். all of us will be distributed somewhere else. So டெம்பரரி திங்ஸ்க்காக ரொம்ப அழுகாதீங்க, மெனக்கெடாதீங்க, புலம்பாதீங்க. இதுவும் கடந்து போகும். எவ்ரிதிங் will vanish. நல்லதும் போயிரும், கெட்டதும் போயிரும். நல்லது நம்ம நினைக்கிறதும் போயிரும், கெட்டது நம்ம நினைக்கிறதும் போயிரும். only thing that is eternal is we and Krishna. நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு தான் சனாதனா, எட்டர்னல். மத்தது எல்லாமே டெம்பரரி. whatever you have is temporary, right from top to toe. உங்ககிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே டெம்பரரி. What are the material you possess, the body you possess, the husband you possess, the children you possess, the house you possess. நீங்க என்னென்னலாம் உங்க சொந்தம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ இது எல்லாமே உங்களை விட்டு போயிரும். or you will leave them and go. So only permanent thing is you and Krishna, your relationship with Krishna. So உண்மையாலுமே நம்ம அறிவாளினா அதை டெவலப் பண்ணணுமா, இல்ல இந்த பாடியை வந்து குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி ஆஹா ஆஹான்னு குளிப்பாட்டி வச்சுக்கணுமா? which is right? which is the real intelligent move, Matajis? To take care of something permanently or just going behind temporary things? So temporary things temporaryங்கிறது ஃபர்ஸ்ட் உணரணும். உணர்ந்து பெர்மனன்ட் திங்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும். கூடவே டெம்பரரி திங்ஸ் தானா வளரும். இப்ப ஆத்மாவாலதான் இந்த பாடி வளருது. இந்த ஆத்மா வெளியில போயிடுச்சுன்னா பாடி டெட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க உங்க ஆத்மாவை நீங்க பராமரிக்க உங்க பாடி பராமரிச்சிடும் நேச்சுரலி. யூ வில் ஸ்டார்ட் க்ளோயிங். அதனாலதான் நிறைய பேருக்கு வெளியில் சக்கரம் எல்லாம் தெரியுது. So your body is just reflection of inner ஆத்மா. உங்க பாடியோட டெக்ஸ்சரை வச்சு உங்க ஆத்மா எந்த அளவு உள்ள கரெக்டா இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Some people may look very pretty externally, but as soon as we see them, we can understand that they are suffering in உள்ளுக்குள்ள என்னமோ கஷ்டப்படுறாங்க. Have you not got this experience, Mataji? Day to day experience நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? ஒருத்தர் பார்த்தாலே தெரிஞ்சிரும் இல்லையா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களான்னு. We need not tell them openly. Have you experienced this? Yes. நம்மளோட inner world is just, our external world is just a reflection of our inner world. So inner world நம்ம ஹெல்தியா வச்சுக்கிட்டோம்னா external body will look very healthy. Om Tat Sat. Any doubts, comments, reflections you can ask.